ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 பீட்ரூட்டை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பொரியலாகவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சாதத்தோடையும் பசஞ்சு சாப்பிட்லாம், ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி. இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து வேக வைக்கணும். அதுக்காக இந்த பீட்ரூட்டை வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 பீட்ரூட்டுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். முதலே வேக வச்சு எடுத்துட்டோன்னா பின்னாடி வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் வதக்கிற சமயத்தில். அதனால தான் முதலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மித்த பொருட்கள் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி. இந்த 3யும் நான் ஃபைன் பேஸ்ட்டாக, கோர்ஸ் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக வேணால் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் காஞ்சதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பீட்ரூட்டு பொரியலை வந்து நம்ம சாதத்துலேயும் ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி ஈஸியாக பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ என்ன பண்ணணுன்னா, அரைச்சி வச்சுருந்தா அந்த வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, அந்த 3யும் நம்ம சேர்த்துக்கலாம். கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சாலே போதும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். நமக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சியில் இருக்கிற பச்சை வாசனை வந்து நமக்கு போகணும். ஆக்சுவலாக இது வந்து ஹெல்தியான ரெசிபியும் கூட. ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து பீட்ரூட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்படி ஈஸியாக ஒரு சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல்லுப்பும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அதாவது பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா குக்காகி நல்லா வதங்கி வரணும். ஒரு லைட் ப்ரௌனாக நமக்கு டேர்ன் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொரியலுக்கு தேவையான மிளகா பொடி நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அந்த குழம்பு மிளகா பொடியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பீட்ரூட்டை வந்து இந்த மிக்ஸில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதாவது அந்த மசாலா வந்து பீட்ரூட்டில் இருக்கிற எல்லா சைட்லேயும் படும்படி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். நம்ம அடுப்பில் இருந்தாலே போதும், அது வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு சைட் டிஷ்ஷாவோ இல்லாட்டி சாதத்தில் பசைஞ்சு நம்ம கொடுத்துட வேண்டியதான். ஈஸியான ரெசிபியும் கூட, ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ரொம்ப இருக்குது. ரத்தமும் நல்லா ஊறும். இந்த டிஷ்ஷை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.